வணக்கம். நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு கோச்சார குரு பகவான் பெயர்ச்சி ஆகிற பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, கடைசியாக மீன ராசி, இந்த 4 ராசிகளுக்கு தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடு, சரிங்களா? நெருப்பு ராசி அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு அடுத்ததாக வர்ற தனுசு ராசியும் ஒரு நெருப்பு ராசி. இது குரு பகவானோட சொந்த வீடு, சரிங்களா? அந்த வீட்டுக்கு எப்படி இருக்க போகுது, தனுசு ராசிக்கு லக்னம் மற்றும் தனுசு ராசி இந்த 2க்குமே பலன்கள் குருப்பெயர்ச்சிக்கு எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. வரும் 12/5/2025 பிறகு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிற குரு பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல வீற்றிருந்தார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் ஸ்தானம், முயற்சி, வெற்றி இவை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல குரு இதுவரை நின்றிருந்ததுனால, குரு நின்ற இடம் பால். அது மட்டும் இல்லை, ரிஷப ராசிங்கிறது சுக்கிர பகவானோட வீடு. ஸோ அவருக்கு பகை வீடும் கூட, சரிங்களா? இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்த நம்ம குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களோட முயற்சிகள், அவங்களோட காரிய வெற்றி அப்படிங்கிற இதுக்கெல்லாம் தடை தாமதங்களை இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகி செல்கின்றார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உறவுகள், அதுக்கு அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்பு, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதை களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? 7இல் குரு இருந்தாலே அதை களத்திர சுபர் தான். ஆனால் அங்கே நிற்கிறதுனால குரு அங்கே வந்துட்டாலே பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கும்போது தாரதோஷ அமைப்புள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு தன் வீட்டுக்கு அவர் 7ல் இருந்து தன் வீட்டை பார்த்தாலும் கூட குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறதுனால திருமண தடைகள் கண்டிப்பாக வரும். இந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறதும் நல்லது கிடையாது. குறிப்பாக லக்னத்தை குரு பார்க்கும்போது திருமணம் செய்கிறது தானங்க நல்லது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. குரு பார்வை இருந்தால் சிறப்பு தான். ஆனால் குரு நின்ற இடத்தை நாம் பார்க்கணும். ஸோ குரு 7ஆம் இடம் 8ஆம் இடங்களில் வரும்போது திருமணத்தை தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தீங்கன்னா தான் தாரதோஷ அமைப்பு, அதாவது இருதார அமைப்புல இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஒரு மனைவி கட்டிக்கிட்டே வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் பெண்களுக்கும், ஆண் பெண் அப்படின்னு இதில் பாலின வேறுபாடு கிடையாது. ஸோ தனுசு ராசிக்கு இன்னும் 2 வருடங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும். தசா புத்திகள் ஒத்து வருது, வயசு 32 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் என்னமா பண்ண அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னப்படி பாவகப்படி, அதாவது ராசியில் ஒரே இடத்துல இருக்க கிரகங்கள் பாவகத்தில் ஒரே இடத்துல இருக்காது. ஸோ இந்த பாவகம் போட தெரிஞ்ச ஜோதிடர்களை நீங்கள் அணுகி பாவகப்படி குரு எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க. கோச்சார குரு மாற போகிறது கிடையாது. அவங்க ஜாதகத்தில் குரு ஜனன குரு எங்கே இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஆணாக இருந்தால் குருவை பார்த்துக்கோங்க, பெண்ணாக இருந்தால் சுக்கிரனை பார்த்துக்கோங்க. நாடி முறையில் இது பார்க்குறது. இதை பார்த்துட்டு தசா புத்திகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாவக அடிப்படையில் ஒற்றைப்படை தசா புத்திகளாக இருந்தால் பிரிவினை அப்படிங்கிறது ஒரு 80% இருக்காது. அதனால் ஒற்றைப்படை தசா புத்திகளாக இருந்தால் கொஞ்சம் செஞ்சு வைங்க. கொஞ்சம் ஏன்னா வயது ஏறிக்கிட்டே போகும்போது இன்னும் 2 வருடம் அப்படின்னா ஒரு சிலருக்கு 35 தொற்றுன்னு சொல்லி பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதே இது பெண்களுங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் திருமணம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிற பெற்றோர்களும் இருக்கிறீங்க. அதனால் தசா புத்திகளை பார்த்துட்டு இதை முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி இது பொது பலன். பொதுவாக இப்போ 20 வயசில் இருக்க ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், 23 வயசு நடக்கிற ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதை தள்ளி வைப்பது நல்லது உங்களுக்கு. சரி, தனுசை பார்க்குறாரு, திருமணத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டோம். அதற்கு அடுத்ததாக தனுசு ராசிக்கு 10ஆம் வீடான 11ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்குறாரு. அப்போ அது லாபஸ்தானம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், எண்ணியது ஈடேறும் இடமும் அதுதான்.
அதே மாதிரி நினைச்சதை வெற்றி கொள் இடமும் அதுதான். மூத்த சகோதரமும் 11ஆம் இடம் தான். அப்போ அவங்க மூத்த சகோதரத்தோட ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்களை சொல்லக்கூடியதும் 11ஆம் இடம் தான். ஸோ வருமானம்ங்கிறது அபிவிருத்தி ஆகும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியையும் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள், இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, அவங்களோட அன்பு அரவணைப்பு இது எல்லாமே கிடைக்கும். சரி, தனுசு ராசிக்கு திருமணம், தனுசு லக்னத்துக்கு திருமண தாமதம்னு சொல்லிட்டோம். அதற்கு அடுத்ததாக இளைய சகோதரம் மூத்த சகோதரம் சொல்லிட்டோம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி செய்யுங்க அப்படின்னு நம்மளே சொல்லிட்டோம். சரி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது குரு லக்னத்தை பார்க்குறாரு, கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் எண்ணியது ஈடேறும் ஸ்தானம். அதனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு. அதனால கவலைப்படாதீங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 70% நற்பலன்கள் தான். அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டுகளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ். நன்றி, வணக்கம்.